அடுத்தபடியா திருச்சி மாவட்டம், திருச்சி, தஞ்சாவூர் இந்த பெல்ட் எல்லாமே வந்து திமுக நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா மேடைகள் அமைச்சர்கள் சொல்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ச்சியா ஃபர்ஸ்ட் திருச்சி ஸ்ரீரங்கம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இவரை தவிர்த்து வேற யாரும் போட்டிடுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணி கட்சிகள் அப்கோர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பழனியாண்டி லெவல் அவளுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா யாருக்கும் கிடையாது அந்த இடத்துல. திருச்சி என்னாலே தெரியும் நம்ம எல்லாருக்கும், KN நேரு தி பிகெஸ்ட் ஸ்டார் ஆஃப் DMK அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டா கூட அவர் மேல பல்வேறு வழக்குகளும் ED முதல் கொண்டு அவர் மேல ஏன் கேஸ் போடல DGPக்கு எல்லாம் வந்து அமைச்சிருந்தாங்க. அதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா KN நேரு அவர்கள் இந்த திருச்சி என்றாலே அவர் தான் போட்டிடுவார். ஒரு உத்தரவாதமா சொல்லலாம், இது சார் கேண்டிடேட் கண்டிப்பா அவர் வெற்றி போடுவார். ஆனால் அங்க ஒரு டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கு. யாருக்குன்னா நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டீமுக்கும் KN நேரு அவர்களுக்கும். ஏனென்றால் ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து சீனியர்ஸ் போதும் கொஞ்சம் ஓரம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் அவ்வப்போது கட்சியில் அடிப்படுது. இருந்தாலுமே கூட KN நேரு ஒரு டைனமிக் கேண்டிடேட்னால கண்டிப்பா வந்து அவருக்கான வெற்றி வாய்ப்பு டவுட்டே கிடையாது. 100% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருச்சி கிழக்குல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இனிகோ வித்யாராஜ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ரொம்ப KN நேருக்கு அடுத்தபடியா ஃபேமஸான ஒரு நபர் வந்து அந்த பர்டிகுலர் தொகுதியில். அவர் வந்து திமுக சார்பாக 2021 போட்டியிட்டு 94,302 வாக்குகளும், அவருக்கு அடுத்தபடியா போட்டியிட்டு அதிமுக சார்ந்த நம்பர் 40,505 வாக்குகளும் பெற்றிருந்தார் 2021. இப்போ 2026 தேர்தல் நடந்தா கண்டிப்பா இவருக்கு தான் வந்து 99% சீட்டு கிடைக்க சான்சஸ் இருக்கு. அப்புறம் திருவெரும்பூர் இந்த ஒரு தொகுதி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தொகுதி. ஏன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு 5 ஆண்டு காலமா இது வரைக்கும் கல்வித்துறை சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து நல்லதும் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் கண்டுக்கொள்ளாம விட்டு இருக்காரு. அதுலயே நான் என்னோட சமூக ஊடகங்கள் தாராளமா எடுத்து பார்க்கலாம். அடுத்தபடியா லால்குடி பொறுத்த வரைக்கும் திமுக கேண்டிடேட் திரு சவுந்தரபாண்டியன் அந்த கேண்டிடேட் இப்ப திருப்பி அதே கேண்டிடேட் தான் போட்டிடுவாங்க. அடுத்தபடியா மணச்சநல்லூர்ன்ற தொகுதியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா S. கதிரவன்ற நபர் கண்டிப்பாக இந்த முறையும் வந்து 2026 இவருக்கு தான் சீட்டு வழங்கப்படும் சொல்லி சொல்லப்படுது. அடுத்தபடியா முசிறின்ற தொகுதியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திரு SN தியாகராஜன் நபர் வந்து இவருக்கு இந்த தொகுதி திருப்பி கொடுக்கப்படுமா என்று பார்க்கும்போது உள்ளபடியே இந்த தடவை வந்து முசிறி தொகுதி வந்து அந்த பர்டிகுலர் நபர் திருப்பி கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து கம்மின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா துறையூர் பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக போட்டியிட்ட நபர் வந்து ஸ்டாலின் குமார் நபர். சோ இந்த முறை திருப்பியும் அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க 2024 வரை. இப்போ 25 இருந்து 26 வரைக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு இருக்கு. துறையூர்ல ஸ்டாலின் குமாருக்கே கொடுக்கப்படுமா என்பது உள்ளபடியே வந்து அந்த மாவட்ட செயலாளர் தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. மணப்பாறை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்துல் 2026 திரும்ப இவருக்கு தான் கொடுக்க வாய்ப்புகள் வந்து எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் அதிமுக வந்து டஃப்பான விஷயங்கள் சில விஷயங்கள் நகர்வுகள் நடந்துட்டு இருக்கிறதுனால மணப்பாறையில கேண்டிடேட் மாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு.